இந்த மாதிரி பண்டைய நாகரிகங்கள் பற்றிய தேடல் அகழாய்வாளர்களுக்கு, வரலாற்றாளர்களுக்கு, மானுடவியலாளர் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்கும் போது அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்பான அகழாய்வு பொருள்களுக்கும் ஒரு கால நிர்ணயம் கொடுக்கணும்ல. அதுக்காகவே கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு 3 காலங்களாக பிரிச்சாங்க. கற்காலம்னா என்ன? கல்லால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் கற்காலம், வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம், இரும்பால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் இரும்பு காலம். கேலண்டர் படி கற்காலம்ங்கிறது இந்த பொது யுகத்துக்கு முன்னாடி 3.4 மில்லியன் இயர்ஸ்ல தொடங்கி 3500வது ஆண்டு வரைக்கும் வரும். அதுதான் கற்காலம் அப்படிங்கிறது. இப்போ வெண்கல காலம் அப்படின்னா பொது யுகத்துக்கு 3500வது ஆண்டு, அந்த கற்கால விட்ட இடம் ஆண்டில் தொடங்கி 1700வது ஆண்டு வரை வரும் வெண்கல காலம். இரும்பு காலம்ங்கிறது பொது யுகத்துக்கு 1700வது ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி 550வது ஆண்டு வரை வரும். இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கால வரையறை நிர்ணயம் தான்.